ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நாளைக்கு தைப்பூசம். நிஷா வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு அன்னதானம் பண்ண போகிறா. பள்ளி கற்றுது வேறு. உடம்பு தேவலை ஓரளவுக்கு கொஞ்சம் வீக்கமெல்லாம் குறைஞ்சிருச்சு. பாப்பா நிஷா ஹாய் சொல்லுங்கள். இப்போ இன்றைக்கி நைட்டு சாப்பாடு வந்து தோசை, தேங்காய் சட்னி என்னமோ வச்சு சாப்பிட்றாளுங்க. என்ன நிஷா அன்னதானம் பண்ண போகிற நாளைக்கு? சாப்பாடு. கொஞ்சம் சத்தமாக சொல்லு, கேட்காது இந்த செல்லில். சாப்பாடு, வெள்ளை சாப்பாடு, ஒயிட் ரைஸ், சாம்பார், முட்டைக்கோசு கூட்டுனா கூட்டு இல்ல பொரியல், முட்டைக்கோசு பொரியல், வடை, பாயாசம். ஒரு 35லேருந்து 50 பேருக்கு நிஷா நீட்டாக செஞ்சிருவா. என்ன ஒன்றுனா, இப்போ அடிபட்டு கிடக்கிறதுனால என்னால் கட்ட முடியுமான்னு இப்போ மத்தியானமே கேட்டுக்கிட்டா. நீ எல்லாம் கட்ட முடியாது, என்ன பண்ணுவேன்னு. கொஞ்சம் கூட மாடம் இருந்து அட்ஜஸ்ட் பண்ணி கட்டி கொடுக்க வேண்டியதான் சாப்பாடு. நான் எப்பவும் சமைக்கிற விஷயத்துக்கு நான் வந்து போகவே மாட்டேன். நிஷா வந்து தான் சமைப்பேன். நான் வந்து எல்லாமே அத்தைக்கு வந்து அளவெல்லாம் தெரியாது, நான் தான் எல்லாம் பண்ணுவேன். அவங்க கூட மாட எல்லாம் கொடுப்பேன். இது சொல்லுது பற்றியா இல்லையா? அத்தைக்கு தான் எதுவுமே தெரியாதுன்னு வெளுத்து விட்டுருவேன். அதனால் நாளைக்கு வந்து அது காலையில் மத்தியான சாப்பாடு கொடுக்க போகிறோம். மத்தியான சாப்பாடு. தியாவுக்கும் தானிஷுக்கும் ஸ்கூல் வேறு லீவு நாளைக்கு. பிள்ளைங்களை நான் பார்த்துக்கிட்டேன். தைப்பூச சாப்பாடு அதனால் நாளைக்கு நல்லா பிள்ளைங்களை நான் பார்த்துக்கிட்டேன்னா கூட நிஷா கொண்டு சாப்பாடு கொடுத்துட்டு வந்துடுவாள். இப்போ எனக்கு உடம்பு பரவாயில்ல. நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ஒரு அண்ணனை பார்த்துக்கோங்க, உடம்பு சீக்கிரம் குணமாகட்டும்னு நிறைய ப்ரே பண்ணுறோம் அப்படின்லாம். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நாளைக்கு கண்டிப்பாக ஆமாம், ஃபோன் பண்ணி வேறு நிறையா பேர் சொல்லியிருந்தீங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நாளைக்கு மத்தியானத்துக்கு மேலே தான் வீடியோ வரும், அன்னதான வீடியோ. தைப்பூசம் அப்படிங்கிறதுனால அங்கெல்லாம் கூட்டமாக இருக்கும், சரியான கூட்டமாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நிஷா 6 மணிக்கெல்லாம் எப்படி போய் அன்னதானம் கொடுக்குறாங்களோ, 6 மணி 7 மணி 8 மணியோ அதுக்குள்ளேயும் கொண்டே கொடுத்துட்டா கொடுத்துடலாம். அப்புறம்லாம் எல்லாருமே நிறைய பேர் அன்னதானம் கொடுப்பாங்க. முருகன் கோயிலில், பிள்ளையார் கோயிலெல்லாம் அவங்களே அங்கே பொங்கல் அது. நாளைக்கு இன்னொன்று என்ன வரும்னா, பாட்டெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கும். நல்லா ஜோதியாக பாட்டு போட்டு டூன்னு அது பாட்டெல்லாம் மியூட் பண்ணிக்கலாம். இருந்தாலும் நீ அப்பாவோட இருக்கணும், அம்மா தான் அண்ணன் தானே கொடுக்க போகணும். நான் எதுக்கு வாயை உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன்னா, எப்போதுமே நான் சாப்பிடையில யாரையும் விடாம எல்லாம் பக்கத்தில் உட்காந்து சாப்பிடுவேன். எதுக்கு நான் வாய் கிழிஞ்சு போயிருக்கு. தோசை ஊற்றி கேட்டாலும் கொடுக்க மாட்டியே? தருவேன், உதடுதான் அப்படியே கிழிஞ்சிருக்கு, சாப்பிட முடியாது மென்னு. அதுக்காக சும்மா விளையாட்டுக்கு கேட்டேன். எது பிடிச்சாலும் நிஷா செஞ்சு தருவா. ஓகே, சாப்பிடுங்க 2 பேரும். காலையில் நிஷா இப்போ நைட்டு 1 மணிலேருந்து வேலைய ஆரம்பிக்கணும். வெங்காயம் வெட்டணும், காய்கறி வெட்டணும், சாம்பார் வைக்க எல்லாத்துக்கும் ரெடி பண்ணணும். இப்போவே செம்ம டயர்டு நிஷா. நைட்டு 1 மணிக்கு அது தூங்கவும் முடியாது. வீடெல்லாம் கழுவி விட்டு அன்னைக்கு தைப்பூசத்துக்காக வீடை கழுவி இருந்துச்சு, எல்லாத்தையும் கூட்டி கொண்டு அங்கே கொளுத்திட்டு, அப்புறம் சாமிக்கு போட்டோ எல்லாம் தொடச்சு, பொட்டுலாம் குங்குமம்லாம் வச்சு, பூவெல்லாம் வச்சுட்டு வீடெல்லாம் கழுவி விட்டு தொடச்சு, அந்த ரூமை தொடச்சு கழுவி இடுப்பே பெண்டு கண்டுச்சு. மறுபடியும் காலையில நைட்டு 1 மணிக்கு எந்திரிச்சு எல்லாம் செய்யணும். இப்பயே மணி வந்து 9 மணி ஆயிடுச்சு. படுக்கிறதுக்கு 11 மணி ஆயிடும். தூக்கம் எவ்வளோன்னா 10, 11, 12 3 மணி நேரம் தான். அவ்வளோதான். அது தூங்கி எந்திரிச்சு மறுபடியும் அன்னதானத்துக்கு சமைக்க ஆரம்பிச்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நிஷா என்னம்மா சொல்ல வந்த? ஏதோ சொல்ல வந்தாலே அவள் கையில் மருதாணியை காமிக்கிறாளாம் வீடியோவில். சூப்பராக இருக்குது, போட்டுக்கிடாத்தாங்க.